காய்ஸ் இப்போ நம்ம வால்பாறை ரைட்டில் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இறகுற வால்பாறையிலேருந்து ஒரு ஹிடன் ஒரு 16 கிலோமீட்டரில் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்து வியூ பாயிண்ட்டு அதுதான் இப்போ வந்திருக்கோம். நம்ம பாருங்க பசங்க ஆல்ரெடி பாடிட்டானுங்க. அங்கே அந்த மலை பார்த்தீங்களா, ஆப்போசிட் மலை அது பார்த்தீங்கன்னா கேரளா, நம்ம இருக்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு மலை. இது அது கேரளா மலை. அது ரெண்டும் கனெக்ட் பண்ணுற லைனே தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி தான் சுற்றி போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே போட்டிருக்கா இது ஃபுல்லாகவே எவ்வளோ வாட்ரு இது பாருங்கள். ரிவர்லாம் செமையாக இருக்குது, சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி தேங்கிறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வருது, ரிவர்லாம் நிறைய வருது. ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா, இது தமிழ்நாடு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடனாக தான் இருக்குது. அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது, கூகுள் மேப்லேயே வழி கிடையாது. இங்கே லோக்கல் ஆளுங்களை கேட்டுன்னு தான் வரணும். வரதான் தான் நீங்கள் நடந்து வர மாரி ரூட்டு போட்டால் ட்ரெக்கிங் தான் உங்களுக்கு ஃபுல்லாக. ஆனால் பைக் கொஞ்சம் நல்லா பைக்காக வந்தால் ஓகே. ஆனால் வரவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யானை சாணி ஏகப்பட்டதுக்கு வந்ததுக்கு யானை எரமாடு வர காட்டு எருமை வர பார்த்தோம் நாங்கள் பத்தாததுக்கு. அது அந்த வியூ பாயிண்ட் பேர் அது அந்த பாறை அது ஒன்றா போடு. காய்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒத்தான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒத்து தான். இந்த ஹிடன் ஸ்பாட்டு கூகுள் மேப்பில் கூட கிடையாது. இந்த ஸ்பாட்டு ஆளுங்களை கேட்டுன்னு ட்ரெக்கிங் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். வண்டி R15 ரொம்ப தனே தேர்ச்சி. நம்ம எக்ஸ்பல்ஸ் சாலிட் ஆயிடுச்சு. வண்டி அதுக்கு ஒரு 2 இடத்துலக்கே தள்ளணும். இங்கே பாருங்கள் வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த பாறையோட லாஸ்ட் எட்ஜ் இது. இங்கே பாருங்க கைப்பிடியா பயமாகுது. இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்க. இந்த இடத்துல நின்று நான் எப்படி இது பண்ண முடியும் பாருங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைண்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு காய்ஸ். இந்த பாருங்க அது ஒரு மரம் இருக்குங்களா, அந்த இடத்துல நான் ஒன்று இருக்குது சின்னதாக ஒரு பூ மாரி பூத்து. சரிங்களா, அது என்ன செடின்னு தான் தெரியல. என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது போய் எடுக்கலான்னு போகலான்னு பார்த்தா ரிஸ்க், அது கொஞ்சம் எடுக்க முடியாது. இப்போ பாருங்களா இவராஜ் கேட்க தலையை குதி பண்ணுறான். வாடா காய்ஸ் எங்களுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அதனால என்ன பிளான் பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நைட் இங்கே வால்பாறையில் ஸ்டே பண்ணிடலாமான்னு இருக்கோம். அண்ணா ஒன்றா ரூம் எடுக்கிறதுல என்கிட்ட பைசா கிடையாது இப்போது, அதான் எங்கள் ப்ராப்ளமே. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு பெட்ஷீட் மட்டும் ஒன்று வாங்கிக்கினேன், கோவிலில் எங்கன்னா பார்த்துக்கலான்னு இருக்கோம். இந்த இடத்த விட்டு வார்த்தை ஏன்னா மனசு இருக்குங்களா கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள், சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. பாய், கன்ஃபார்மாக இந்த இடத்த வந்து பார்த்துருக்கீங்களா. கிளம்பிட்டோம். ஒரு ரைடிங் ஜாக்கெட்டில் எடுத்துக்கினேன் அப்படிக்கா போய் உட்காரலான்னு கிளம்புறோம். நம்ம ரைடிங் ஜாக்கெட்டே இப்படி பார்த்தா ஒரு 10 கிலோ இருக்கும் போது அந்தமாரி வெயிட் இருக்குது. மழை கையில் பட்டு இதாகிடுச்சுன்னா இன்னும் சரியான வெயிட் ஆகிடுது. கோப்ராக்கு சார்ஜ் போட்டு வந்தேன், ஏறிங்க தான் இருக்கேன். மெமரி கார்டு வர ஃபுல்லாகிடுச்சு பத்தாத்துக்கு. சார்ஜர் போட்டு கொடு சார்ஜ் இவாடா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் காய்ச்சி நம்ம வண்டி எவராச்சுக்கே தள்ளலாம். நம்ம கீழே நம்ம கையில் அடிபட்டிருக்கவே நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டோமா. நான் ஓட்டல மாது தான் ஓட்டியிருந்தான். அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். நம்ம பின்னாடி உட்காந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேத்தலாம் அந்த பாறையாண்ட. ரூட்டு பாருங்கள். மழை நிறைய வந்துச்சுன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஓகேங்களா. அவன் வண்டியில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒராசுது. நம்ம வண்டிக்கு வராசாதியா. இது அதை விட வேறு மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுங்க பாறை தான். பாறை மேலே தான் வண்டி ஏறுது. போகும்போது அந்த வண்டி பார்த்து நாம் தான் மேலே எதுவுமே நிறுத்தணும். ஏன்னா அவனுக்கு ஓட்டலை. ட்ராக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி எடுத்தோம். அதில் இங்கே இருக்கிற ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க கைஸ்.
அதான் வந்துட்டோம். இந்த வயல் தான் நம்ம வந்தோம். நம்ம கேமராவில் சார்ஜ் இல்லைனால ஃபுட்டேஜை கவர் பண்ண முடியல. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக சார்ஜ் போட்டாச்சு. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். இந்த வயல் தான் வரும்போது பார்த்தீங்கன்னா யானைன்றேன். இந்த வயல் தான் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா காட்டு எருமையை பார்த்தோம். ராய்ஸ் அங்கே பார்த்தா தெரிய ஒரு ஊட்டி எருமை ஃபுல்லாக சேர்த்தான். ஏன் ஆறு நடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் யானை, இடத்துல யானை இருக்கு இல்லைங்களா, யானை காட்டு எருமை எது இருந்தாலும் சரி கொஞ்சம் ஆளுங்க வர வந்துட்டு பயந்துன்னு ஓடிடும். நம்ம அப்படியே போனால் மாட்டிப்போம் இல்லைங்களா, சேஃப்டி கொஞ்சம் பார்க்கணும்ல. அதுதான் காய்ஸ் இது. தரமான ஒரு ஆஃப் ரோடு வந்தாச்சு காய்ஸ். போடா பள்ளம் கிடையாரா. ஐயோ இங்கே அடிக்கிறான் பார்த்து சேர் வாரியா. பார்த்தீங்களா வண்டியை அழுத்துதுரா எப்பா. ஐயோ ஒன்று ஒன்றும் நம்ம வண்டிக்கு கிரவுண்ட் ஃப்ளோரே இடிக்குது அந்தளவுக்கு. இது R15 வந்து சத்தியமாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் மோட்டு மேலே தான் ஏறுறோம். இந்த மயிலெலாம் சாரி இந்த வயலில் ஏன்டா வரீங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் இல்லைங்களா, அதுக்காக தான். உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், வால்பாறை ரைட்டில் இந்த மாதிரி ரூட் ஹிட் அண்ட் ஸ்பாட்லாம் உங்களுக்கு எவனும் காட்டியிருக்கே மாட்டாங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இடம் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா 100% சொல்லுவோம். 100% ஒர்த்து தான் இந்த ரூட்டு. வரும்போதே ஒரு திருலிங்காகவும் இருந்தது, காட்டு எருமையை பார்த்தோம், ஸ்பாட்டும் பயங்கரமாக இருக்குது. இந்த ரூட்டு டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஸ்பாட்டுக்கு பார்த்து தான் வரோம். நம்ம வண்டி வந்துடும், பட் யுவராஜ் வண்டி தான் வராது. வந்துட்டான் அப்படியா கவுத்துட்டு போயிட்டுருப்பான் ஆள். எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி பார்த்தோன்னு வச்சுங்க ஹீல்ஸில் ஏறும்போது சாலிடாக மைலேஜ் தருதுன்னு தோணுது. ஒரு 80-90 போகும்போது தான் மைலேஜ் தர மாட்டேங்குது. அதுலேருந்து இதெல்லாம் பார்த்தா நல்லா மைலேஜ் தருது. ஒரு 30-40 போகும்போதெல்லாம் நல்லா தருது. ஏன்னா பெட்ரோலே குறையில பாருங்களேன். கைஸ் எப்படி இருக்குது ரூட்லாம் சத்தியமாக சொல்கிறேன். வேறு மாதிரி டர்னிங் இதை நிற்கிறா இல்லை யுவராஜ், இங்கே தான் காய்ஸ் கீழே வந்துட்டோம். வண்டி லாரிக்கார் இப்படி வந்துட்டாருங்களா குறுக்கில், 6 அடிக்கல, நாங்களும் 6 அடிக்கல, நேராக ஒரு வண்டியில் மோதிச்சு. இந்த பார்த்தீங்கன்னா கை பார்த்தினா தெரியும் உங்களுக்கு, இந்த இடம் மட்டும் தான் அடிபட்டுச்சு. ஆல்ரெடி ஒஞ்சு போன கைங்களா, அது வேறு பயங்கரமாக வலிக்குது, வீங்கி வேறு போச்சு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வருங்க. வண்டிகளாக வெறும் பெரிய அடிலாம் கிடையாது, சும்மா கை மட்டும் தான் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. லாரிக்காரே நீத்திட்டு தண்ணி கொடுத்தாரு. இது சிங்கிள் ரோடு தான், பொறுமையாக தான் போனோம். நானும் 6 அடிக்கல, நீங்களும் 6 அடிக்கல, சாரிப்பா அப்படின்னு கேட்டார். நல்ல மனுஷனாக இருக்காருப்பா அந்த லாரிக்காரு. 2 பேர் மேலுமே தப்பு தான். நாங்கள் வந்ததே பார்த்தோன்னா ஒரு 40 தான் வந்திருப்போம். 40, அவர் ஒரு 40 வந்திருப்பார். 40குள்ளே தான் வந்திருப்போம் ஸ்பீடு. சரி வாங்க பார்த்துக்கலாம். ரைட்டில் இதெல்லாம் சாதனம் தானே, டேக் இட் ஈஸி. இதெல்லாம் அப்படி எடுத்துன்னு போயிடணும் எப்பவுமே. காய்ஸ் இன்னைக்கு டே 4 காய்ஸ் இன்னைக்கு டே 4 கேரளா ரைடில். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கும். ஹிடன் ஸ்பாட்டு தான் போய் பார்த்துட்டு வரோம். நம்ம பார்த்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க
இந்த கட் பண்ணுறாங்க இல்லைங்களா இலை, அங்கே ஒரு பொண்ணு இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்த்து சிரிச்சுனே இருக்குது. அது தான் சொன்னோம் அப்படி. சுற்றி பார்க்கலான்ட்டுண்ணா போகக்கூடாதுங்களா? எப்படி வரணுங்க? அங்கே ஒரு ஆட்சி ஒன்று இருக்குங்களா, அந்த ரேட்டு போகணுமா? ஓகேண்ணா. ஏன் இப்படி போகக்கூடாது? கம்பெனி இதுங்களா? சரி ஓகேண்ணா. அப்படிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டீ ஃபேக்ட்ரியோட சொந்தமாக அது. அதனால் நம்ம வந்த வழியிலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய் போனோம். இந்த வழி அப்ரூவல் ஆகல நம்மளுக்கு. க்ரீன் பேக்கிங்ஸ் இருக்குது. சரி வாங்க, இன்னொரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டில் போய் பாய்க்கலாம். ரெடி ஒன் வே. ஆறு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த காரே வைவுறாரு, நல்ல பிரச்சனை இருக்கு. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள். நல்ல மனுஷனாக இருக்கும் ஆள். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகா சூப்பராக ஒரு 6 ரிவர் கிராஸ் ஆகுது. உண்மையாக சொல்கிற வேறு மாதிரி இருக்குது. நாம் அந்த நீட்டு நின்று நம்மளை இந்த நீட்டு போகக்கூடாது, கம்பெனிக்கு உள்ளது அப்படின்னாங்க இல்லைங்களா? அந்த வெயில வரது தவிர்த்து இன்னொரு பக்கம் வந்திருக்கோம் நம்ம சுற்றிக்கின்னு, அந்த ஸ்பாட்டை பார்க்கறதுக்கோசரம். ரூட்டு பாருங்கள். அந்த இடத்துல போய் பார்த்தனா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பாட்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்து ஒருத்துன்னு தான் நினச்சேன். எல்லாமே ஃபுல்லாக நம்ம அட்வான்ஸர் ட்ரிக் தான். நான் ஒன்று இந்த 4 நாளில் 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அதான் ஒன்று கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. ரூட்டில் நல்லா தான் இருக்குது, வண்டியில் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள், இந்த குருவியில் நம்ம வேறு காலி கிடையவே கிடையாது. தவிட்டு குருவி, சிட்டுக்குருவிலாம் இந்த சைடில் இருக்குப்பா. இன்னும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் சரியாக பார்க்கல மேப்பில் என்ன வியூ பாயிண்ட்டுன்ட்டு, பேர் கூட தெரியல சரியா. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தரமான நெட்டு, வண்டி அப்படியே சாட்சி நேருது. தெரியுதுங்களா? வேகமாக தான் ஏற்றுறேன். நான் வேகமாக ஏற்றலை, வேகமாக ஏற்றினா போய்டும். ஃபுல்லாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போகாதா வண்டி? போகாதுங்களா? வண்டி போகாதா? உள்ள வண்டி போகாதாண்டா, நான் தான் போகணுமா? வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி வாங்கிட்டான். கம்மியாக நார்மலாக விளையாட்டு போகிறோம். இல்லை டிகிரி நல்லா படித்த ஆசிரியர் டைம் அப்போ அவர் விளையாட நேடா வச்சா காமிக்கிறாரு இவர். போலாண்ணா. காய்ஸ் இங்கே பாருங்களேன், வந்த இடத்துலனா வச்சு செஞ்சுக்கிட்டு பாருங்க. நாய்க்குட்டியை ஜங் ஜங் அடிக்குது, நல்லா இருக்கு. கட்டிக்கிட்டு போய் போகிறான். ஒரு கிளம்பிட்டோம். ஏன்னா இடம் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தோணுது. காய்ஸ் இங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பைபாஸில் நின்று மடைக்கு ஃபைன் போட்டுங்கிறாங்க காய்ஸ். இவங்க பார்த்தீங்களா அப்படி பார்த்தாருன்ட்டு. நம்ம சேலம் போய் சேரத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லேடிஸ் ராணுவ படம் போகுது பாருங்கள்.
இடிக்கிற மாதிரியே தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கிட்ட கிட்ட வருது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா. பார்க்கறதுக்கு பொண்ணு நல்லா தான் இருக்குது சூப்பராக. பட் ஆனால் பார்த்து அனுப்ப முடியும் நம்மளே ஃபாலோ பண்ணி வந்து இது. கோப்ராவில் வேறு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு விட்டு தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா டைம் வேறு ஆகி போச்சுங்களா. பசங்களை வேறு கூட்டுன்னு போகிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிடும்னு எனக்கு தோணுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் வேறு ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டான். எங்களுக்கு பின்னாடி வருவான்னு பார்த்தா டக்குன்னு முன்னே போயின்னுட்டான். மாது இவ்வளோ நேரம் ஓட்டிருந்தான் என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தான். அவனுக்கு ரூட்டு தெரியாது. யுவராஜ்கிட்ட வண்டி கொடுத்தோன்னு என்ன பண்ணான், வண்டி வேகமாக ஓட்டினான். அவன் பாட்டுன்னு போயின்னுட்டான். ஆம்புலன்ஸில் போகிறவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கோங்க காய்ஸ். ஏன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது எப்பவுமே சாமி கும்பிடணும் ஓகேங்களா. நல்லது அது. டீ குடிச்சிட்டு போகலான்னு எங்கள் வண்டியை நிறுத்திருக்கோம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வண்டியை ஓட்ட முடியல. ரொம்ப தூக்கம் வர மாரி இருக்குதுன்றானுங்க இவனுங்க 2 பேருமே. யுவராஜ் சொல்லவே போக தேவையில்ல, அவன் தூங்கினே இருக்கிறான். வண்டியை ஓட்ட விட மாட்டான். ஹெல்மெட் வச்சு பின்னாடி டனால் நிடிக்கிறான் அவன் வேறு. என்ன பண்ணுறது, இவங்களை கூட்டின்னு வந்துட்டு தூங்க நினைக்கிறானுங்களா, தூக்கத்தை தெளிக்கணும் இல்லைங்களா. யுவராஜ் வண்டியும் ஓட்ட மாட்டான். பின்னாடி கம்முன்னு உட்காந்தானா உட்காந்துனே வர மாட்டான். ரொம்ப டென்ஷன் பண்ணுறான் கைஸ் அவன். இப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கே தள்ளிட்டு போயிடலான்னு தாங்கிறேன் நான். இன்னொரு தாட்டி அவன் என் ஹெல்மெட்டில் இச்சானா கன்ஃபார்ம் அவனுக்கே தள்ளுறான் வண்டியிலேருந்து. ஏன்னா ரொம்ப என்னால் ஓட்டவே முடியல. ரொம்ப தலையை டவுன் பண்ணி என்னால் ஓட்ட முடியும், நீங்களே சொல்லுங்கள். போகிறதுக்குள்ளே வண்டி எங்கே நிற்க போகுதுன்னு தெரில. ஏன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை, கையிலையும் துட்டு இல்லை. நம்ம மட்டுமே அந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் பிளான் பண்ணுது. நம்ம வண்டிக்கு மட்டுமே 6500 பெட்ரோலே போட்டிருக்கு. ஜிபேல மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணியாச்சு கைஸ். இப்போது சுத்தமாக காசு இல்லை. பசங்களுக்கு ஃபோன் பண்ணி காசு வர அனுப்ப சொல்லணும். இங்கே தான் கைஸ் சாப்பிட்டு நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலம் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே போக வேண்டியது தான். ஒன்றுமே முடியல கைஸ், ரொம்ப பசி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறது 4:30 மணின்னு காட்டுது டைமு. பார்ப்போம் சீக்கிரம் போகிறதுக்கு. என்னடா அவன் படம்லாம் பார்த்து போகிறான்னு இனிமேல் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அதனால தான் நான் படம் பார்த்துன்னு போய்ங்கிறேன். நம்ம இந்த 2 மணி நேரத்தில் ஜொராசிக் வேர்ல்டு மூவி பார்த்தே முடிச்சுடுன்னு ஒரு தோணுது. லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இப்படியே பார்த்து தான் ஓட்டிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். வேலூரில் தான் இருக்கும் இப்போது. அப்படியே போவோம் பார்த்துக்கங்க. நான் ஒன்றும் செம்ம தூக்கம் வருது கைஸ், ஒன்றும் முடியல சத்தியமாக. வீடு கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு கைஸ். ஒரு 4 நாள் ஊரில் ஆள் இல்லையான்ட்டு இங்கே பாருங்களேன் திருவிழாவே பண்ணி முடிச்சுட்ருக்காங்க கைஸ் நம்ம ஏரியாவில்.